முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுக வழக்கறிஞர் சசிரேகா நம்முடன் இணைகிறார். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம்மா. தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மேம். நிபந்தனை ஜாமீன் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் நிரபராதி என்றெல்லாம் நிரூபிக்கப்படவில்லை. அவர் ஒரு அக்மார்க் குற்றவாளி. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதில் திமுகவினர் தாங்கள் பெருமையாக பேசிக் கொள்வதற்கும் இதை கொண்டாடுவதற்கும் ஒருபடி மேல அவர் அமைச்சர் ஆவதற்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்றதெல்லாம் இவங்களே கவர்னராகவும் இவங்களே எல்லாமுமாகவும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாவும் மாறி எல்லா தீர்ப்பையும் எழுதி விடுவார்களா என்ற கேள்வி நகைப்பை உண்டாக்குகிறது. அவர் ஆக சிறந்த குற்றவாளி தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ அதுலயும் எப்படிப்பட்ட குற்றவாளி? 470 நாட்கள் கழித்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அமைச்சராக இருந்தவர் சிறையில் இருந்துவிட்டு, அதுவும் அந்த 9 மாதங்கள் பாத்தீங்கன்னா அவர் அமைச்சராகவே தொடர்கிறார். இதுவே வாக்களித்த மக்களுக்கு இந்த திமுக செய்கின்ற பெரிய துரோகம். பெரும் எதிர்ப்பிற்கு பிறகுதான் அவர் அவர் அமைச்சர்ல இருந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல முறை தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு இவ்வளவு நாட்கள் ஒரு அமைச்சர் குற்றவாளி அமைச்சராக தொடர்ந்தது. ஒரு குற்றவாளி ஒரு பெயில்ல வர்றது, அமைச்சராக இருக்கும்போதே சிறைக்கு சென்று கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலத்திற்கு நிகராக அவர் சிறையில் இருந்தது. பல முறை பெயில் பெட்டிஷனே தள்ளுபடி செய்யப்பட்டது. அமைச்சராக இருக்கின்ற ஒருவருடைய குற்றம் சாட்டப்பட்ட தம்பி ப்ரொக்ளைம்ட் அக்யூஸ்டாக இருக்கக்கூடியவர் இதுவரை எங்கு இருக்கிறார் என்றே தெரியவில்லை. சும்மா எங்களுடைய ஐடிவிங்ல ஒரு போஸ்ட் யாரும் போடும்போதே இங்க கருத்து சுதந்திரம் இல்லாம உடனடியா தேடி அரெஸ்ட் பண்ணக்கூடியவர்கள், இல்லாத பொய் வழக்கையெல்லாம் எங்கள் அமைச்சர்கள் மீது எல்லாம் போட்டு உடனே தனிப்படை அமைத்து தேடி அவர்களை பிடித்து விட்டோம் என்று மார்த்தட்டி கொள்ளக்கூடிய இன்றைக்கு இருக்கின்ற இந்த தமிழக அரசாங்கமும் தமிழக காவல்துறையும் மற்றவர்களும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த அசோக் 2 வருஷ காலமா கிட்டத்தட்ட அவரும் காணவில்லை. அவங்க குடும்பமும் இவ்வளவு சட்டம் பேசக்கூடிய திமுக சீனியர் அட்வொகேட்ஸுக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற அவர்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் வழக்கறிஞர்கள் எல்லாம் அப்போ இதுவரைக்கும் செந்தில் பாலாஜி குடும்பமோ இல்ல தமிழக அரசோ அப்போ அசோக் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் ஒரு ஹேபியஸ் கார்பஸ் போட மாட்டாங்களா? அவர் எங்க இருக்காருன்னு இவர்களால கண்டுபிடிக்க முடியாதா? என்னமோ செந்தில் பாலாஜி குற்றமே செய்யாதவர் போலவும் இவர்கள் ஏதோ சுத்தமாக அரசியல் நடத்தி கொண்டிருப்பது போலவும் எந்த ஒரு பிரீச் ஆஃப் அக்ரிமெண்ட்டும் இவர்கள் மக்களுக்கு எதிராக செய்யாத மாதிரி, பிரீச் ஆஃப் ஓத் இவங்க பண்ணாத மாதிரி எல்லாம் இங்க கொண்டாடி கொண்டிருப்பது என்பது ஆகப்பெரிய அபத்தம். உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி மேம்.